நெய் இதில் ஊற்றுறேன் பாருங்கள். அதில் சுறுசுறுங்குது பாருங்கள். அந்த அளவுக்கு இது வந்து வாமாக இருக்கணும். நெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாக இருந்தால் நல்லா கொஞ்சம் அமுக்கி பிடிக்க வரும் உருண்டையாக. அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு, நம்ம கையில் சூடாது. ஸோ இதை நல்லா கலந்து விட்டு இப்போ உருண்டைகளாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு நல்லா தேவையான சைஸில் இந்த மாதிரி அழுத்தி உருட்டினீங்கன்னா நல்லா இறுகி நல்லா அழகாக பால் பாலாக வரும். நல்ல ஒரு சுவையான சீக்கிரமாக செய்யக்கூடிய இனிப்பு இது. இப்போ எல்லா மாவையும் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம். சுவையான ரவா லாடு ரொம்ப சீக்கிரம் தயாராகிடுச்சு. கொஞ்சம் அந்த ரவை ஆற வைக்கிறது தான் கொஞ்சம் டைம் ஆச்சு. இந்த அரை கப் ரவை, அரை கப் சுகருக்கு எனக்கு கிட்டத்தட்ட 15 உருண்டை வந்தது. ரொம்ப சின்னதும் இல்லை, ரொம்ப பெருசும் இல்லை. நமக்கு தாராளமாக